ஏன் பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வரும், ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராதோ? ஆம்பளைங்க வெளிப்படுத்த மாட்டேன், பொம்பளைங்க வெளிப்படுத்துவாங்க. இந்த வயசுல உனக்கு வெக்க வருதா? என்ன வயசுமா? 50 ஆசை காதல் பாட்டு இந்த வயசுல ராஜராஜ சோழன் காடு வா வாழ்ந்து வீடு போறது என்ன முட்டி கிடக்குற வயிற்று வச்சுக்கிட்டு வீடு போதா சுடுகாடு இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வாவாடு கூப்பிடுதை கையாடு கையாடு வாவாடு கூப்பிடுதா. நாளைக்கு சாவ போற கிழவனா இருந்தா கூட சரி, ஆம்பளைங்களுக்கு தலை எப்படி ஆடு தெரியுமா? பொம்பளை பார்த்த உடனே எனக்கு பொண்டாட்டி வேணும் 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 வேணும்னு ஆடும். முன்னாடி ஆடி கொடுக்கும். ஆனா பெண்களுக்கு வயசாகி போச்சுன்னா ஆம்பளை தலை எப்படி ஆட சொல்ல, பொம்னாட்டி தலை எப்படி ஆடும் தெரியுமா? எனக்கு அப்படின்னு அங்க ஆடுதோ இல்லையோ என்ன பண்றதுப்பா? அன்பானே அரவணைக்கிறேன். நியாயமா கது தந்திருக்குதே, பொருள் குத்துட்டு வரல. அது மூணா தானே? ஏமா கது முடியல? ஐயோ ஐயோ அம்மா சரோஜா தேவியா, குழந்தைக்கு எல்லாம் பாவனத்தான். எத்தனையோ மகாராணிய பாத்துக்கிறேன். இது மாதிரி மென்டல் மகாராணி வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க. போன் பண்ண 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறாங்க. எங்க வரா நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டுட்டு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகியம் போட்டு இல்ல புத்தியே இல்ல. எதுக்கு தான் நீ வந்த? நீ உத வாங்க. நீ வாங்க போற. நீதான் மாமோன நன்னா வாங்கி கிடக்குறீ. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்ய கூடாது. டேய் அம்பி, நீ பாத்துட்டியோ? நீ பாத்துட்டு சொன்ன உடனே உனக்கு வெக்கமா வருது அம்பி. ஆமா எனக்கு மாமாவுக்கு வெக்கமாக்குதான். கரோட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா குளித்து சொரிச்சு அடுப்பாரு. பாலக்காட்டு பக்கத்தில் ஒரு அப்பாவி ராஜா, அவன் காலையில தாலி கட்டுறான், சாயந்தரம் கோயிலுக்கு போக டைவர்ஸ் வாங்கலாம். மேற்பட்ட காலத்துல மகாராணியை விட்டு கொடுக்காத மன்னர், மன்னரை விட்டு கொடுக்காத மகாராணி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாயே இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் அன்பான
யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டுக்கிறாங்க. புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கே தேடாதீங்கோ. நல்லா அர்த்தம் விட்ட பனைமரம் மட்டும் நின்னுக்கிறான் பாரு. ஒரு 5 அடி சவுக்கு குடிச்சு மட்டும் எடுத்தாங்க. மொனியில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொருவிய நம்ம ஊரு முக்கூட்டுல பெருமையை சொல்லுங்கிறான் கோபாலு. மன்னர் வர மாதிரி ஒட்டாரவே சந்திக்கிறாரி போல அதுதான் சந்தவாசம். வாழ்க வச்சரே வாழ்கை. என்ன அடுத்த காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? என்னுடைய மகன் எதற்காக உங்களை அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்க. என் மகனுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? நகர்வள செல்கிறேன் அப்பா என்று விடைபெற்று சென்றான் எங்களிடம். வருகின்ற பொழுது பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் தங்கை அழைத்து வருகிறேன். எதற்காக? எதற்காக? தந்தைக்கு பிறகு தனையந்தானே அரசாள வேண்டும். இந்த அரச பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஐயா அதற்காக தான் யாருக்கு கிடைக்க விற்பேற்பட்ட பாக்கியம்? உண்மைதானே. உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை என் மகன் ஆள வேண்டாம். எங்கள் கட்டளை உங்களுடைய கட்டளை. இந்த ஏற்பாடு செய்யக்கூடியவர்களே நீங்கள் தான். அகற்று செய்து மண்டபம். முடியுங்களா? கட்டளை இடுவதையா மன்னவன் செய்து முடிக்க வேண்டிய கடமை உங்களுடையது. உங்கள் சித்தங்கள் பாக்கியம். சபை கலையா பாடி நான் மகளே முரளி, மகளே முத்தழகி, ஆண்டவருடைய இல்லாமல் ஆண்டவருடைய அருளத்தை பல்லாண்டு கால பல கோடி காலங்கள் வாழ வேண்டும் என்று மனமாற குணமாற வாழ்த்துகிறேன். அப்பா நான் கூடிய சீக்கிரத்தில் செத்து விடுவான். நன்மைகளை சேர்த்து விடுவார். கேட்டாயோ துரியோதனா? வருகின்ற 18ஆம் நாள் போயிட்டு பீமசேனவர் எம்பெருமான் ஜெகவர்ணன் பாஞ்சாலி காரணம் என்னப்பா? பையனுக்கு வர எடுத்த காரணம் மகளே முரளி, சத்தியமே உயிரனே இந்த நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து விட்டேன். உண்மைதானப்பா. பலதான காலமாகிவிட்டதப்பா. தந்தைக்கு பிறகு இந்த தனையந்தானே நாட்டை ஆள வேண்டும். இந்த நாட்டின் அரசு பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க போகுது. அப்படியா? தங்கள் சித்தமே எனது பாக்கியம் அப்பா. எப்படி நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே. என்னுடைய மகளுக்கு என்னுடைய திரு கரங்களினால்